சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறுக்கெல்லாம் ஒரே வலியா இருக்க மாதிரி இருக்கு. நான் மனசுட்டு சொல்லவா வேண்டாமா? என்னமா யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமாய். என்னடா இது? வயிறு கூட விட்டு விட்டு வலிக்க மாதிரி இருக்கு. முகமே ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருக்க. வயிறு வலிக்கோ? ஆமா மாமாய். கொஞ்சம் வலிக்க மாதிரி தான் இருக்கு. எங்க அம்மா வெளியில இருக்க, கொஞ்சம் கூப்பிடுங்க மாமாய். அதட்டப்படாத, நான் கூட்டு ஓடியறேன். எத்தே எத்தே ஏன் வலிக்குதே அம்மா? எப்பா? எத்தே எத்தே என்ன வரமானே? காப்பி பீ தான் போட்டு தரவா? எத்தே, உங்க மவுளுக்கு ரொம்ப வயிறு வலிக்காம். வந்துட்டே மக்கா. எட்டிய மக்கா, வயிறு பக்கம் வலிக்கி. ஆமாம்மா, வயிறு வலிக்க மாதிரி இருக்குமா? டாக்டர் மட்டும் நேத்து கூட போயிட்டு இருந்தான். இன்னும் ஒரு வாரம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்னாவளக்கா. திருப்பின்னு வயிறு வலிச்ச மாதிரி இருக்க. எனக்கு கையும் உடல காலும் உடலையே. என்ன சொல்ல தாயி? நீ தானே சொல்லுவ எப்ப வயிறு வலி வருதுன்னு யாரு கண்டா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லுவ. நீனே உன் மவளுக்கு நட பதட்டப்பட்டு கிடக்க. இல்ல தாயி, என் மவன்லாம் பிறக்கும் போது 15 நாளுக்கு முன்னாடியே பிறந்துட்டாமத்துக்க. முதல்ல என் மருமனுக்கு போன் அடிச்சு இவ வர சொல்லுவான். அந்த ஒரு கார் பிடிச்சு கூட்டு போயிட வேண்டியதா. கொஞ்சம் பொறுத்துக்க மக்கா, இப்ப ஆசிரிக்கு வாடிடலாம். மருமனே உடனே கார் பிடிச்சு வாடியாங்க போங்க. எத்தே, என் ஃப்ரெண்ட்ட தான் போன் அடிச்சு சொன்னா அவன் காரை அடுத்த நிமிஷம் கொண்டுட்டு ஓடி வந்துருவான். இது தேவையான துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க. நான் அதுல போன் அடிக்க உடனே கார் வந்துரும், அதுல போயிடலாம். சரி மருமனே. கொஞ்சம் பொறுத்துக்க மக்கா, இன்னும் 10 நிமிஷத்துல ஆசிரிக்கு வாடிடலாம். லே மக்கா பாபு, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பிரசவ வலி வந்துட்டு சீக்கிரமா வண்டி எடுத்து ஓடியாயா. ஆமா சீக்கிரமா. என்ன எடுத்துக்கணும் யாரை எடுத்துக்கணும் ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்க. ஏ செல்லத்தி, நீ அங்கங்க ஓடிட்டு தெரியாத. முதல்ல உன் மருமகளுக்கு போன போடு, அவன் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. அதுவும் சரிதான். எனக்கு கையும் காலும் பறந்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு வருது. என் மருமகளுக்கு போன் போட்டாலும் சரி. அவ கொஞ்சம் என்னதை எடுத்து வச்சிருக்கேங்க ஆசிரி போதுக்கு பேக்கில ஐபரம் என்னென்ன தேவையா வந்தானே எடுத்து வச்சிருவா. அரிங்க அடிக்கிறீங்க அடிக்கி. ஜெசி மக்களே, கவலைப்படக்கூடாதுன்னு உனக்கு அம்மா மாதிரி நான் இருக்கேன் பாத்துக்க. ஆண்டி ஆண்டின்லாம் மட்டும் கூப்பிட்டு கண்டா. இனி அம்மானே கூப்பிடு, என்ன புஷ்பா அம்மான்னு கூப்பிடு. ஓகே ஆண்டி. ஐயோ சாரி. ஓகே புஷ்பா அம்மா. இப்பதான் நல்லா இருக்கு. அது பழக்க தோசத்துல ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு ஆண்டினே வந்துட்டு பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரிதான், மனசுல பட்டதை அப்படியே என்கிட்ட சொல்லு. எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படிலாம் எதையும் பழச நினைச்சிட்டு இருக்காத. உலகத்துல மனுஷனா பிறந்தாலே பாடு உண்டு, நஷ்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, சந்தோஷம் உண்டு, எல்லாமே உண்டு. ராத்திரி இருந்தா அப்படியே ராத்திரியாட்டி அப்படியே இருட்டடைஞ்சு போயிடாது மக்களே. காலையில விடியும் பாத்துக்க. அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும் சந்தோஷமா விடிஞ்சிருக்குன்னு நினைச்சிக்க. நல்ல பகல் மாதிரி வெளிச்சம் வந்தாச்சு உனக்கு. ஆமாக்கா, இனி நம்ம இடத்துக்கு வந்துட்டேல, நீ கவலையே படாண்டா. ஓகே அக்கா. மனசுல உனக்கு என்ன தோணுதா? சந்தோஷமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, கோவமா இருந்தாலும் சரிதான். நானே ஏதாவது இடக்க மடக்க கோவப்பட்டாலும் சரிதான். என்கிட்ட நீ கோவப்படலாம். என் பிள்ளை அப்படிதான், சண்டைக்கு வந்து நிப்பாளுவா. அதே மாதிரி நீ என்கிட்ட கோவப்படலாம், சண்டை கூட போடலாம் பாத்துக்க. நியாயமா இருந்தா. ஐயோ, சண்டை போடவா? அந்த போடனா என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன். திருச்சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை எல்லாம் எனக்குலாம் அல்வா திங்க மாதிரி பாத்துக்க. சும்மா கிடடி, நல்ல பிள்ளையும் சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்துற போல இருக்கு. இல்லக்கா, ஜெசி கேட்கல சண்டை அப்படின்னு கேட்கல, அதான் வெளாவரியா சொன்னேன். வெளாவரியா சொன்னேன். உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, புஷ்பமா செஞ்சு தருவேன். சரியா? ஓகே புஷ்பம்மா. ஏக்கா ஏக்கா, ஆளுமடி நைஸா கூப்பிடறத பார்த்தாலே இருக்கு பின்னால ஏதோ ஒண்ணு இருக்க. ஆளுமடி ஆதான் இல்லாம ஆத்தோட போவாத. என்னதுக்கு கூப்பிட்டு இல்லையா புஷ்பாக்காவ? ஏக்கா ஏக்கா, இடி என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுதுக்கலாம ஒரு மாதிரி கெஞ்சி கரவிட்டு வாரிய. சொல்லுடி. எசியா, உன் பிள்ளையாட்டி ஏத்துக்கிட்ட அதே மாதிரி என்னையும் உன் பிள்ளையாட்டு கொஞ்சம் தத்து எடுத்துக்கிடுவியாக்கா. அதானே, ஆதாயம் இல்லாம ஆத்தோட போமா நம்ம ஆளுமடி. ஏதோ இதுக்கு பின்னால ஒரு பெரிய குண்டு வச்சிருக்கோம். என்னடி இது? தத்தெடுக்க சொல்லுத. ஏற்கனவே அக்கா அக்கான்னு கூட்டு தெரிஞ்சா, இப்போ எனக்கு பிள்ளையாட்டு ஒண்ணு தத்தெடுக்கணுமா? சிரிப்பா வருது. யாமட்டி இவனுக்கு சொன்ன, இனி நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ஜெசிட்டு சொன்னீங்களக்கா. அப்ப என்ன சொன்ன இன்னொரு வார்த்தை, உனக்கு என்ன விருப்பமா இருந்தோ சொல்லு மக்கா, நான் உனக்கு செய்து எடுத்து தரேன் அப்படி சாப்பிடுறதுக்கு அப்படி சொல்லி சொன்னில்ல. கவனமா இருந்துக்கா, 4 மணி பாயிண்ட் பிடிச்சு பேசுது. அதே மாதிரி நீ என்ன தத்த எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கியா, நான் என்னெல்லாம் ஆசைப்படுதனோ உடனே கேப்பேன். நீ என்ன டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்து தருவேன். நானும் சந்தோஷமா ஜாலியா சாப்பிடுவோம்லக்கா, சாப்பிட்டு அனுபவிப்போம்லக்கா. என்ன 4 மணி எப்போ பார்த்தா உங்களுக்கு இங்க தானே ஞாந்து விட்டுருக்கு. புஷ்பாக என்ன செஞ்சாலும் சாப்பாடு உங்களுக்கு தானே. புறம் என்ன, எதுக்கு தத்து எடுக்கணும்? எல்லாரும் இப்ப தாயை வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இரியா. நீ என்னக்க சொல்லுத? இன்னைக்கு தத்து பிள்ளையாட்டு ஆவதுக்கு நான் ரெடி, தத்து எடுக்க நீ ரெடியா? ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்லனே தெரியல. எங்க வீட்டுல எது செஞ்சாலும் உனக்கு தரணும்ட்டு செய்தேன். யாமட்டி பிள்ளை நினைக்க. சரி விடு விடு, விருப்பம்லான விடு. ஆனா எங்க இருந்தா கோவம் ஒரு பதில ராச கோவம். அட்டி போன்ல என் மாமியா கழுவிதாக்கா போன் அடிக்கி. அப்பதே வந்தனா நேரம் போது தெரியாம உட்காந்து கதை விட்டாச்சு. கரண்ட் இருக்க மரமோல பாத்துட்டு சொல்லிதான் அனுப்பிச்சு. நானும் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிண வாரம் வந்தவே அப்படியே கதை விட ஆரம்பிச்சேக்கா. எங்க கிழிச்சு நாட்டி இன்னைக்கு டார்டார் ஆகிருப்பேன். ஒரே படம் தான் வச்சிட்டு தெரியுதாம்மா. மருமோல மாமியை கிழிப்பாளாம். என்னைக்கு சும்மா நடிச்சிட்டு தெரியுதா? மாமியால மருமோல ஒரே சட்டில கஞ்சி ஊத்தி குடிச்சிட்டு இருப்பாளுவா. இன்னைக்கு சொல்லுதா என் மாமியா அறுத்து கிழிச்சு போடுவா அப்படி இப்படிங்கால. கேக்கவன் கேன பையனா கேப்பையிலயும் நெய் வடிதும்பா. ஆல்மடி நான் படம் வைக்கேன். நானும் என் மாமியா கழுவியும் ஒரே கூலானு ஒரே சட்டில கஞ்சி ஊத்தி குடிப்போம். அதுக்கப்புறம் எப்படி எப்படி அறுத்து கிழிச்சு போடுவேன் என் மாமியா கழுவி. என்னது கேக்கவன் கேன பையனா கேப்பையில கூட நெய் வடிதா.
இங்க சின்ன பொண்ணு யாரும் உன்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசினா சொல்லி என்கிட்ட காட்டு முதல்ல தூக்கி போட்டு 4 மிதி கொடுக்கேன். அடையாளம் சொன்னாலே ஆள் தெரிஞ்சு போயிரும். அடையாளத்தை மட்டும் சொல்லுதேன். சீக்கிரம் சொல்லு. எனக்கு அப்படி வியாவலாதியா வருது. உன்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசியிருக்காங்களா? எப்படி நீ உன் மாமியால வச்சு நடத்துத? நீ படம் வைக்கியா? நீ குலாரா இருக்கியா? ஒரே சட்டியில கஞ்சி குடிப்பியா? அது எப்படி சொல்லுவாளா? எவ சொன்னைவா? அண்ணா ரெண்டும் ரோஜாப்பு கலர்ல இருக்கும். அடுத்தது சொல்லு. ஆதோரம் 4 முடி, அங்க 2 முடி, இங்க 2 முடியாட்டு ஸ்டைல தொங்கிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை சொன்னதை நான் தானே கண்டுபிடிச்சிருப்பாளோ? இப்படி நான் மனசுக்குள்ளதானே நினைச்சேன். இவன் எப்படி கண்டுபிடிப்பா? நம்மளா போய் வலையில விழுந்துடப்படாது. இந்த 4 முடியல ஒரு ஒத்த ரோசா, அதுக்கப்புறம் ஒரு குங்கும கலர் சேலையும் ப்ளூ கலர் ஜெம்பரும். இப்போ புரிஞ்சா ஆளு யாருன்னு? வேற தேவையில்லாம பேசாத. நானா சொன்னேன்? முடி நீங்க தான் சொன்னீங்க. மைண்ட் வாய்ஸ் பேசுதேன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுனீங்க. என் காது கேட்கலன்னு நினைச்சீங்களா? எனக்கு ஏற்கனவே செவி பயங்கரமான ஷார்ப்பாக்கும். சின்ன பிள்ளைகள் மாதிரி 2 பேரும் பேசுறடக்கியா? உன் மாமியார் போன் பண்ணலடி, என்னன்னு கேளுடி. ஹலோ எத்தே, கரண்ட் இருக்கான்னு பாத்துட்டு சொன்னீங்கல்ல? கரண்ட் இருக்கு தேங்க. எங்க இருக்கு? சீக்கிரம் ஓடியா. என் மவுளுக்கு பிரசவலி வந்துட்டு, சீக்கிரம் ஓடியா. இன்னும் ஓடி வந்துட்டேன். என் வீட்டுக்காரருக்கு பிரசவலி வந்துட்டு. சை கடவுளை என்ன சொல்லுதுன்னு தெரிய மாட்டேங்க. ஏக்கா என் ராத்துக்கு பிரசவலி வந்துட்டான். என் மாமியா கிளவி தான் போன் அடிக்கி. ஏக்கா போயிட்டாருனாக்கா? நில்லு, நானும் வரேன். ஆசிரி போறேன்னு போன் அடிச்சு சொல்லு என்ன ஏதுன்னு. சரிக்கா சரி. கடவுளே நல்லபடியா சோப்ராசம் ஆகட்டும். ஆபரேஷன் பண்ணதே அப்படி இப்படின்னு கத்திய வச்சு விடக்கூடாது. அம்மா வலிக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கமாக்கா, வண்டி 2 நிமிஷத்துல வந்துருமா. கட்ட வச்ச பையில இருந்த பொருளை மட்டும் தான் எடுத்தீங்களோ? ஆமா மரபல 2 கப்பு, இந்த ஒரு கஞ்சிக்கு ஒரு சின்ன கிண்ணி, அந்த மாதிரி 2-3 பாத்திரம் எடுத்து போட்டு ஆசிரிக்கு வேணும்னு அதை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். அவன் அந்த பழைய வேட்டி இந்த பிள்ளை பிறந்ததுக்கு வேணும் பத்தியா, அதெல்லாம் எங்கனே ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கேன் சொன்னீல்ல பையில. எங்க அடிச்சாமத்துல வயிறு வலி வந்தா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னக்குட்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில எடுத்து வச்சிருக்கேன். பாத்துடுங்க, எடுத்து ஓடிறேன். தூக்காளி எடுத்துடியா? அவசரத்துக்கு இந்த கடையில ஒரு காப்பி தண்ணி எதுவும் வாங்கி கொடுத்துக்கலாம்ல என் மவளுக்கு. சரிங்க தே. ஒரு கூடையில இந்த பிளாஸ்க், அப்புறம் தூக்குவாளி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த மஞ்சள் கூடையில வந்து பழைய வேட்டி துணி, அப்புறம் துண்டு கிண்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தே. சர்க்கார் கொண்டு வந்துட்டான், வாங்க போவோம். வண்டி வந்துட்டு மெதுவா மாமா. கூட வாக்கா 2 பேரும். லதீ முதல்ல பிள்ளைய கூட்டி முதல்ல நீங்க 3 பேரும் பிளஸ் கார்ல போங்க. அப்புறம் நான் வெளிய மக்கா வரோம். சரிக்கா, அப்ப பாத்து எடுத்து வாங்க. ஒரு ஆட்டோனால பிடிச்சு வாங்க, நான் துட்டு தரேன். நீங்க முதல்ல போங்க, நான் வீட்டை பூட்டிட்டு வந்தாலும் நானும் 4 முடி பைக்ல ஓடிந்துறோம். சரி மர்மல, பாத்து எடுத்து வா. பதட்டப்படாம போங்க. துட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போங்க, என்ன நான் வார பின்னாலே. வெளிய மக்கா ஆட்டோ கிட்டலாம் பிடிச்சு கண்டா துட்டு அதிகமாகும். பேசாம இந்த டவுன் பஸ் வரக்கூடிய நேரம் தான். ஃப்ரீயாவே துட்டு கொடுக்காம போய் இறங்கிடலாம். ஆஸ்திரி வாசல் பண்ண வாடியாக்க வா போவோம். இப்படி ரூபாலாம் எடுத்துட்டியா? ஆமா, இப்போ எங்க துட்டு கையில எடுக்கணும். எல்லாத்துக்கும் கார்டு தானே, ஒரு கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிடலாம். கார்டுலாம் எடுத்துட்டு வாங்க போவோம். நேரம் வேற ஆகுது. இப்படி போன் சார்ஜர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? இல்ல எடுத்து வச்சாச்சுமா. வடியாங்க, சீக்கிரம் கதை அடைப்போம். அல்படி ஒரு பக்கம் இந்த நாத்து வழியில கஷ்டப்படத்தை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் குழந்தை பிறக்க போதே அப்படிங்கிற சந்தோஷமாவும் இருக்கு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? அல்படி மத்த நேரம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சலப்படான்னு பக்கமா பேசி தீத்துப்படுவேன். ஆனா இப்போ மைண்டே ஒரு பிளாங்கா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பிளாங்கா இருக்கு. என்னத்தை யோசிக்கணும் ஒண்ணுமே புடிபட மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு தான் ஏகப்பட்டது புரியுமே. அவன் நீ உங்களுக்கு என்ன புரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் தாய் கல்வியாச்சா, அவ்வளவு வயசாச்சு, உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும். என்ன தாய் கிழவி அமைதியா வரியா? உனக்கு குசும்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்ன மேட்டருக்கு வருவோம், என்ன புரிஞ்சுக்கிட்டியா அதை சொல்லுங்க. சின்னப்பனே வழியில கஷ்டப்படும் போது சங்கடமா இருக்கு, ஆனா குழந்தை பிறக்க போது அப்படின்னு நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை நினைச்சு நம்ம தோண்டு போயிடக்கூடாது. அதுக்கு பின்னால ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு காத்திருக்கு. அதைத்தான் நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிடணும். சூப்பர் நாலுபடி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா சொல்லி முடிச்சிய. நேரத்துல சின்ன பொண்ணு என் புருஷனை கண்டிப்பா நினைக்க தோணுது. என்ன நாலுபடி உங்க வீட்டுக்காரன் நினைச்சோன்னா அமைதியாயிட்டியா? இல்ல சின்ன பொண்ணு, கண்டிப்பா என் வீட்டுக்காரரை பத்தி இந்த நேரத்துல சொல்லி அவனு பத்துக்க. நாளா என் மோவல மாசமா இருக்கும்போது மாமியா கறி இருக்கல கொஞ்சம் நெஞ்சு அநியாயமா பண்ணா நல்ல சுவாறு தண்ணி கூட வச்சு தர மாட்டா பத்துக்க. வெறும் விளங்காதவா. அந்த நேரம் பார்த்து நானே சோத்த பொங்கி நானே திம்பனா ஒரு மாறந்தாப்புல இருக்கும். வாய்க்கே ருசியா இருந்தாப்புல இருக்காது. அதனால என் புருஷன்ட்ட ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படிம்பேன். அவரு வேலைக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. என் மாமியா கறி இருக்கல கள்ளியாக்கும் வாசல்லே கிடப்பா. எப்பண்டா மோவன் வேறான்னு பாத்துட்டே இருப்பா. எக்ஸ்ரே இருக்க அது கூட உடம்புல என்ன இருக்கு யாது இருக்குன்னு தெளிவா படம் பிடிக்காது. ஆனா என் மாமியார் இருக்க கவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு 2 முட்டை கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பார்த்தே கண்டுபிடிச்சு விடும். சிரிக்காத சின்ன பொண்ணு, இப்போ சாதாரணமா எனக்கு தோணுது பத்துக்க. அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? ஆமா அது சரிதான். மாமியாரோட கஷ்டப்பட்டவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். இந்த ஆள் ஆரம்பிச்சிரும் அர்ச்சனைய. பொண்டாட்டிக்கு அதை வாங்கி கொடுக்கான் இதை வாங்கி கொடுக்கான் கவரா வாங்கிட்டு போறான். ஏ பாவி மக்கா, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்க 2-3 கிழவி எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரே பாடுதான். இது என்ன பொழப்பு? ஆமா பின்ன என் மாமியார் எல்லாம் ஏசனம்னா அவ அந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கா பத்துக்க. அதனாலதான் நான் ஏசிட்டு கிடக்கேன். மாமியார் பண்ண அநியாயத்தெல்லாம் சுண்டா இன்னைக்கு முழுக்க என்ன அன்னைக்கு இந்த வாரம் முழுக்க ஆகாது பத்துக்கா. அப்படி அநியாயத்தை செஞ்சுட்டு கிடந்தா. சவத்துப்பட்டு பிள்ளை தச்சு கூட பார்க்க மாட்டா பத்துக்கா. நல்ல காப்பி தண்ணி வாங்கி நல்ல வட்டச்சமனம் போட்டு உட்காந்து படா கிட்டன்னு வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பா. ஒரு வார்த்தை கேட்பாளா? என் மக்கா திங்கியா என்ன ஏதுன்னு சவத்துப்பட்டு. அதனாலதானே இப்பெல்லாம் பச்சை தண்ணி குடுக்கும் போது கூட சங்கடமா இருக்கு. சவத்த பெரிய ஆளாயிட்ட வயசான ஆளாயிட்ட அப்படின்னு தான் பார்த்து குடுக்கேன் பத்துக்க. என்னதான் குடுக்கல?
உன் மாமியார் எங்க இருக்கு? அது வீட்டுல கிடக்கு உங்க மைனி வீட்டுல. இதெல்லாம் உன் மாமியார் அடிச்சு பத்தினிய? உங்க கடை ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன் பாத்துக்க. அடிச்சு பத்தினா நான் எவ சொன்னா? சொன்னவன் எவன்னு சொல்லு. பம்பையை பின்னி போடுறேன் இன்னைக்கு. என் தாயை சண்டை போடுறதுக்கு நான் சொல்லலம்மா, நேசத்தை சொன்னேன். ஊர்ல எல்லாரும் அப்படிதானே அப்படி இப்படி நான் குசு குசுன்னு பேசிக்கிட்டு தாழுவா. ஆளுமுடி வந்து உன் மாமியால விரட்டி விட்டுட்டான். நல்ல ஜாலியாட்டி இப்ப புருஷன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அது போக்குல சுத்திட்டு வருது. என்ன மாமியார் பாக்கவே செய்ய மாட்டேக்கு. பாவம் மாமியாரு அவன் மைனி வீட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்குது பாம்போல வயசான காலத்துல அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க எல்லாரும் சொல்லிட்டு தெரியுதாலுமா. அது என் காலையில 2-3 வாட்டி கேட்டாச்சு. நான் சரி உங்ககிட்ட சொல்லப்படாத மனசு வருத்தப்படுவீல அப்படின்னு நினைச்சு நான் இது வரைக்கும் கேட்காம இருந்தேன். இன்னைக்கு இது பாடம் எடுத்தோன்னு சொல்லுதேன் பத்துடுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுமா. தெருல ஆளாளு பேசலாம், அதை தான் நான் சொன்னேன். ஊர் 1000 பேசும், வீட்டுல என்ன நடக்குன்னு எவளுக்கு தெரியும்? அது சரிதான் நாலுமுடி. இன்னைக்கு என்ன நடந்து நான் சொல்லுதே சின்ன பொண்ணு, நீ நல்லா கேட்டுக்கோ. எவ்வளவு 4 படி மாமியால விரட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவா பத்தியா? அந்த நேரத்துல இந்த போடு நான் சொன்னேன்னு சொல்லு. இப்ப சும்மா கிடைக்குமா? என் பம்பையை பின்னதுக்கா 4 பேர் சேர்ந்து அதுக்குல்ல இந்த விஷயத்தை நீனும் தெரிஞ்சுக்கணும்ல. ஊர் நினைக்க மாதிரி நீனும் நினைச்சிடப்படாதுல. 4 மணி ஏக்காத விரட்டி விட்டுட்டா போல இருக்கு மாமியார் அப்படின்னு. அப்படிங்க நெசமாவே விரட்டி விடலையா? மாரக்கட்டை வரும் மாரக்கட்டை. ஆமா நீ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கியோ. சும்மா ஒரு வார்த்தை கேட்டமா, அந்த அளவுக்கு கோவப்படாதீங்க. சரி அப்ப நீங்க விரட்டி விடலன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. 2-2.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கேன். என் மாமியார் இங்க இருந்து போய் அப்போ என் மாமியார் என் கூட தானே இருந்துச்சு. ஒரு நாள் எங்க அம்மையும் தம்பியும் வந்திருந்தாவம்மா. 2 கட்ட வச்ச போய் எங்க அம்மா தூக்க முடியாம தூக்கிட்டு வரா. அவர் என் தம்பி இதுல காணாம ஒரு சின்ன குட்டி சாக்கு நிறைய பொருள் பத்துக்க. அதுல வெஞ்சின சாமானு, காய்கறி, மசாலா சாமானு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான். அவர் 2 கட்ட வச்ச போய் நிறைய பண்டம் பத்துக்க. இவ்வளத்தி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. நான் கூட யாசனே, ஏமா வேலைக்கு போய் நீ சம்பாத்தியம் பண்ணிட்டு கிடக்க. தம்பி இன்னும் படிச்சு முடிக்க போறான், இனி வேலைக்கே போல, ஏமா இப்படி துட்ட வம்பாக்கிட்டு கிடக்க அப்படின்னு. இருக்கட்டுமாக்கா, என்னைக்கா ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரேன். சரி சும்மா கையை வீசி வர முடியுமாக்கா? என்னால ஏண்டதை வாங்கிட்டு வரேன், சும்மா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி தத்தாபத்துக்க. நானும் கவனிச்சிருக்கேன் சின்ன பொண்ணு. எப்ப எங்க அம்மா வந்தாலும் சரிதான், என் மாமியார் மூஞ்சியும் முறையும் தூக்கிட்டு ஏதோ அவ சொத்து எடுக்க வந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நினைப்பா பத்துக்க. ஆமா நிறைய வீட்டுல அப்படிதானே நடக்கு. அப்ப நமக்கு மண்டைக்கு பிடிக்கும், கோவம் வரதானே செய்யும். நான் அதுல எல்லாத்தையும் அடக்கிட்டு சாமம் போட்டு என்னன்னு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் போக்குல என் வேலையை பார்த்துட்டு பத்துக்க. அந்த என் மாமியாக ஒரு வேண்டத்தை வேலை செஞ்சா. இந்த வேண்டத்து வேலை அந்த சட்னி வச்சு வச்சிருந்தா துவாசி சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த துவாசி சுட ஆரம்பிச்சேன். எப்பவே எங்க மாமியாருக்கு தான் முத சாப்பாடு கொடுப்பேன். எங்க அம்மையும் அந்த முதல்ல உன் மாமியாருக்கு சுட்டு கொடுமாக்கா, நான் போற கூட சாப்பிட்டுட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அந்த நல்ல அளவோல துவாசையை சுட்டுட்டேம்மா. சுட்டுட்டேனே அந்த நேரம் பார்த்து என்னன்னு தெரியல, பாவி பைய பொக்காலம் துவாசை கரிஞ்சு போச்சு. வேணா வந்திருக்குமே. ஆனா தோசை அதில் எடுத்து தூர விட்டு இன்னொரு தோசை நல்ல தோசை சுடுவோம் என் மாமியாருக்கு. அப்படி நினைச்சு இந்த கரிஞ்ச தோசையை எடுத்து சட்டா பேல தான் எடுத்துட்டு நிக்கேன். அந்தால என் மாமியாரி தட்டை தூக்கிட்டு அந்த ஆளு அடுக்கல்ல வந்து எட்டி பார்த்தாள்ல. அவளுக்கு அந்த ஆள பக்கு நைட்டு எங்க இந்த கரிஞ்ச தோசையை தான் நமக்கு போட்டு கொல்ல போறா அவளுக்கு அப்படின்னு கொல்லாண்டா குட்டியப்பான்னு ஓன்னு கூட விட ஆரம்பிச்சிட்டா. என்ன நாலுமுடி உனக்கு இப்ப கேட்கப்ப சிரிப்பா தான் இருக்கும். அன்னைக்கு எனக்கு அப்படி என்ன சொல்லன்னு தெரியல. எத்தே சொல்லது கேளுங்க சொல்லி மானா மறவுதேன். உங்களுக்கு தான் தோசை சுட்டேன், ஆனா என்னன்னு தெரியலதே இந்த அடுப்புல கொஞ்சம் தீ அதிகமா விட்டுவேன்னு நினைக்கேன். அதான் இந்த தோசை கரிஞ்சு வச்சு பாத்துக்கிடுங்க, இதை கழனியில போட்டுட்டு நல்ல தோசை சுட்டு தரம்தே அப்படின்னு கேட்ச் உள்ளுதேன். ஐயோ அம்மா டங்கு பங்கு ஆடுதா. ஐயோ கேட்டா காலு கேக்கட்டா போச்சுன்னு பொண்ணு காலில சலங்க கட்டாத குறைதான் பாத்துக்க. ஒரே ஆட்டம், வந்தது தெரியாதா போனது தெரியாதா. என் அம்மா ஆதியில இருந்த கதை அந்த வரைக்கும் எடுத்து விடுதா பாக்கணும். எங்க அம்மைக்கு ஒண்ணு சொல்ல முடியாது, ஏன்டா வந்தோன்னு ஆயிப்போச்சு. சவத்தைய மைனி சும்மரிங்க மைனி, என் மாவா அப்படி செய்ய மாட்டா உங்களுக்கு அப்படின்னு. நீங்க கண்டேல கேட்டேல உங்க மாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமா பொறிஞ்சு தட்டுதாம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கே போல இருக்க மாமியார் கிட்ட கிடந்து. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? அம்மா அண்ணன் இல்லையே வீட்டுல போ. இருந்தாரு உங்க நொண்ணங்காரு, அவர் இருக்க போய் தானே தெரிஞ்ச விஷயம். அவர் 2 கண்ணால பாத்து விட்டாரு அன்னைக்கு. அம்மா இப்படிதான் சண்டை போடுவங்களுக்கு நம்ம இல்ல நேரம் அப்படின்னு நான் சொல்லு நம்ப மாட்டேன்ல. அன்னைக்கு நேர்ல தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏமா இப்படி பண்ணுதான்னு தான் ஒரு வார்த்தை கேட்டாரு. அவ உனக்கு நல்ல கரெக்டா தானமா மொத எதுனாலும் சாப்பாடு செய்ய எடுத்து தருவா, எனக்கே 2ஆவதுமா தருவான்னாரு. உடனே பொண்டாட்டி பேச்ச கேட்டு நீ ஆடுதியால வைக்கலன்னு சொல்லிட்டு அம்மா நின்னா எப்பப்பா சொல்ல முடியல பத்துக்க. அந்த பேச்சு பத்துக்க கடவுளே யார ஒருத்தியா இருந்தா அன்னைக்கு அவளுக்கு தூக்கி போட்டு அவ்வளவு போயிருப்பா அம்மா வீட்டுக்கு. ஆனாலும் வாயை பத்திட்டு பேசாம நின்னுட்டு இருக்கேன். என்ன சொல்லுன்னு தெரியல பத்துக்கா. நம்ம ஒரு வார்த்தை பேசினாவே 10 வார்த்தை பேசுவாள அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்னும் சொல்ல முடியல. எத்தேன்னு தான் சொல்லுதானே தவிர வேற ஒண்ணு வாய் வர மாட்டுக்கு. ஆனாலும் உங்க மாமியார் பயங்கரமா நல்லா தான் இருக்கும் போல இருக்க. நீ என் மாமியார பார்த்தது இல்லல, சண்டை போட்டு போய் 1 மாசம் கழிக்கல, அதுக்கப்புறம் தான் உன் கல்யாணம் பத்துக்க. ஆமா உங்க மாமியார நான் போட்டோல தான் பாத்திருக்கேன், நேர்ல பார்த்தது இல்ல. இதால எங்க அம்மா வேண்டாமக்கா நான் போயிட்டு பத்துக்கோ, நான் தங்கல பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனமக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. உடனே என் மாமியாரு தான் மேல தப்பு இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது ஊர்ல. எங்க அம்மா போய் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே 2-3 இந்த பேக் எடுத்தாச்சு. இந்த அவளை சேலையெல்லாம் புறக்கி வச்சாச்சு. எப்பா என்ன கொண்டு விட்டுறா என் மா வீட்டுல. நான் இனிமேங்க 1 நிமிஷம் இருக்க மாட்டேன். சாவத்து போட்டு அந்த கரிஞ்ச தோசை அதை இதையும் சுட்டு தரா. நான் சாவதுக்கா நான் கொஞ்ச நாள் உசுரோட இருக்கணும் எப்பா ஐயான்ட்டு அந்த ஆளு என் புருஷட்ட நிலையில்லாம நின்னா. அந்தால அவனும் ஒரு ஆட்டை பிடிச்சி சொன்னதே கேட்க மாட்டேன்டாமா, தலைகில நிக்கா போயிருவேன்னு. அந்தால ஒத்தியில போகாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் தான் கொண்டு போய் அந்தால கொண்டு எங்க மைனி வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தாரு. அந்தால போன மனுஷி தான் என் ஊர்ல அம்புட்டு வேறட்டையும் போன் பண்ணி என் மர்ம விரட்டி போட்டான்னு சொல்லி இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கதை தான் ஓடிட்டு இருக்க பாத்துக்கா.
நான் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப ஒரு ஆளு நம்ப மாட்டேங்குது. நான் விரட்டி விட்டேன்னு தான் நினைச்சு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா பாத்துக்க. நாலுபடி நான் கூட அப்படி லேசா நினைச்சிட்டே பாத்துக்கிடுங்க உங்களை தப்பாட்டு. நினைப்பேன் இல்ல, ஒரு ஆள் நம்புத மாதிரி சொல்லும் போது நம்ப தானே ஆக வேண்டி இருக்கு. அதுவும் நான் இல்லாத நேரம் கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். அதான் அப்படி காத்து வாக்குல வந்த கதையை நம்பிட்டேன் பாத்துடுங்க. இப்பதானே புரியுது நீங்க என்ன பாடுபட்டிருக்கீங்கன்னு உங்க மாமியார்ட்ட கிடந்து. அப்போ உங்க மாமியார் பத்தி சொல்லுறதுக்கு ஏகப்பட்ட கதை இருக்கும் போல இருக்க. விடிய சொன்னாலும் கதை தீராது. அப்படி கதை என் கதை பாத்துக்கா. இப்ப என்னவோ லேசா போன்ல பேசிக்கிடுவோம், அவ்வளவுதான். என்னன்னு நல்லா இருக்கீங்களா வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பேசிக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடவே மாட்டேன். ஏன் கூட்டு போட்டு அதுக்கப்புறம் நாங்க இருந்து மட்டை அடிப்படுறதுக்கா? அம்மா வீட்டுல ராஜ மரியாதையோட இருக்கேன் அப்படிங்கோ. சரி, எந்த மரியாதையை நம்ம எதுக்கு கெடுப்பானே, நல்லபடியா இருந்துட்டு போட்டோம் வீட்டுல ராசியாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு நானும் என் புருஷன்ட்ட உள்ளதை கொடுத்துருங்க. பெத்ததுக்கு நம்ம செய்யணும்ல கண்டிப்பா, அப்படின்னு நம்ம எதுவும் விடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள துட்டை கொண்டு போய் மாசம் 1ஆம் தேதியான கொடுத்துருவாரு மனுஷன். அந்த போகும்போது மனசு கேட்காம சிப்ஸ்னா நல்ல திங்கமதுக்கா ஏத்தங்க சிப்ஸ் அதில் அதுக்கு 1 கிலோ வாங்கி கொடுப்பேன். மிச்சர் ஒரு 1/2 கிலோ போல வாங்கி கொடுப்பேன். அப்புறம் வந்து 2-3 பழ வகைகளை வாங்கிட்டு போற மனசா அப்படிமே எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு வருவாரு. ஆனாலும் உங்களுக்கு இலகுன மனசு தான். யார என்ன செய்ய சின்னப்படு, நம்ம பெத்த தாயா இருந்தா பார்க்க மாட்டோமா? அதை வர நினைச்சிடும் பாத்துக்க. நமக்கு தான் ஆக மாட்டுக்கு. சரி, என்னதான் சாப்பிட்டு எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி எடுத்து கொடுக்க சொல்லுவேன். ஊர்ல பத்தியா நம்மளதான் கரிச்சு கொட்டு தள்ளுவா. மாமியால விரட்டி போட்டான்னு ஊரெல்லாம் பியாரு. வீட்டுக்குள்ள நடக்குது வெளியில தெரியுமா? நம்ம அந்த நேரத்துல வாயே திறக்கல. அதனால நம்ம சொன்னது பொய்யாய் போச்சு. என் மாமியார் தம்பட்ட அடிச்சா அது உண்மையா போயிட்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் போல இருக்கு. நிறைய வீடுகள் இப்படிதானே நடக்கு. நீ பார்த்து வண்டியை ஓட்டு. இப்படியே கதை பேசியிருந்தா யாரா இரும்பத்துக்கா? வண்டியை இப்படி பின்னால போ. வண்டியை ஸ்லோவா கொண்டு போக சொல்லுங்கன்னு இருக்கேன். இல்லன்னா வண்டியிலே பிரசவம் ஆயிரும். அப்படிலாம் இருக்கு நம்ம ஊர் வார்டு. 4 குதிச்சு எழுப்புனா போதும், அவ்வளவுதான். ஆஸ்திரியே போக வேண்டாம். துட்டே இல்லாம ஃப்ரீயாட்டு கார்லயே பிரசவம் நடந்துரும். இது கரெக்டா தான் சின்ன பொண்ணு, கரெக்டா சொன்ன பாத்துக்க. வெள்ளை மக்களையும் பஞ்சு பாட்டியும் வாரன்னாவோ எதுல வரவுன்னு தெரியல. லேமா பட்டி தான் ஊரே வித்துருமே. எதுலயே வந்து சேர்ந்துரும் எப்படியும். வாசல்ல கிடந்து காட்டு கத்திட்டு எங்க ஒளிஞ்சு போறான்னு தெரியல. பாத்தியா ஜில்லு, நம்ம அவசரம் ஏதாவது இந்த கூமுட்டைக்கு புரியுதான்னு? அங்கி அவ சாதா கூமுட்டையா இருந்தா பரவாயில்ல, கூமுட்டையிலே கூமுட்டை. அப்படித்தான் போல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கோம். என்னன்னு கேட்கலாம் பேரு உறங்கிட்டு போல இருக்கு. நான் போய் லேசா என்ன ஏதுன்னு பாக்கேன். அதுக்குள்ள நீ வண்டியை ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு வானே. ஓகே நீ ஃபர்ஸ்ட் போ. வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஃப்ரண்ட்ல போவும் பார்த்தா இது பேக் அடிக்குது. சங்கிய மாதிரி தானே அவ வண்டியும் இருக்கும். சரியான மாங்கா மடையன் வண்டி. இனிமேல நம்மளால ஓரமா ஒதுக்கி விட முடியாதம்மா. நிக்கிட்டு அப்படியே ஓபன் பண்ணுனா ஒரு செமையான சூப்பர் மார்க்கெட். அப்படியே சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா தங்க கடை தோத்து போவோம். அப்படி தக தக தகன்னு சொல்லிக்கணும். அவ்வளவு லைட்டா போட்டுருக்கணும். சூப்பர் மார்க்கெட் முழுக்க அப்படியே குளு 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 ஏசி. சாதா ஏசி கிடையாது, ஏசியோ ஏசி. சாதா ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் ஏசி தான். முக்கியமா அத மறந்துட்டேனே, ஓபன் பண்ணதுக்கு முன்னால அப்படி நெத்தியில அடிக்க மாதிரி ஒரு பெரிய போர்டு. அதான் எங்க அம்மைக்கு பேர்ல சொத்த விளையா சொர்ண கிளி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு போர்டை வச்சிருக்கணும். அத பாக்கால அப்படி மயங்கிடணும். அப்படி ஒரு போர்டை வைக்கணும். சொத்த விளங்குற ஊரு எங்க அம்மையோட பேரால பெருமைப்பட போகுது. இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிரும்ல ஊர் உலகம்ல. யாரது சூப்பர் மார்க்கெட், எந்த சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு ஊரெல்லாம் அல்லோலப்படணும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு ஒரு ரூம், எங்க அம்மைக்கு ஒரு ரூம். அதுல சும்மா கிடையாது, ஆளுக்கு ஒரு கிறங்கக்கூடிய சேரு. அதுல அப்படியே கிறங்கி என்ன நடக்குன்னு அப்படியே பாத்துட்டு இருப்பேன் நானும் எங்க அம்மையும். டிவி விளையாடுச்சு, டிவியா கேமரா விளையாட்டு. கேமரால என்ன நடக்கு, யாரு நடக்கு, எங்க போற, யாரு வாரான்னு இப்படியே சேர்ல உட்காந்து கிறங்கிட்டு இருந்தா பிறகு வியாபாரம் பார்க்கறது யாருன்னு பார்த்தா அதுக்குதான் ஆள் போட்டிருப்போம்ல. ஒரு 100-150 ஆள்களை சூப்பர் மார்க்கெட் முழுக்க விட்டுருப்பேன். அவ்வளவு வேறும் கிறங்கி எனக்கும் எங்க அம்மைக்கு சல்யூட் அடிச்சுட்டு எல்லாரும் வேலையை பாப்பாங்க. அப்படியே பணம் கல்லாப்பட்டியில குமியும். அத நானும் எங்க அம்மையும் என்னவாங்க எப்படி என்ன முடியும்? அதெல்லாம் என்னவே முடியாது. இன்னைக்கு நாள் என்ன முடியாது, ஒரு மாசம் ஆனாலும் என்ன முடியாது. அதனால அதுக்குன்னு தனி கவுண்டர் போட்டு பெரிய மிஷினை கொண்டு இறக்கி அந்த மிஷினை விட்டு ஆளுகளை விட்டு ஆவலத்தை எண்ணி பியாங்க கொண்டு நிரப்பிட மாட்டேன். என் பேர்லயும் எங்க அம்மா பேர்லயும் எல்லாம் நல்லதான் இருக்கு. நடக்கணும்ல. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எனக்குதான் பொழப்பு கெடுக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு வாங்காத. இப்படியே நடு வீட்டுல கட்டில போட்டு கனவு கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான். கனவுலதான் வடைச்சிட்டு வாயில போடணும். நெசத்துலாம் வடைச்சிட முடியாது. வரச்சங்கி வேற யாரு இந்த மாதிரி வார்த்தை பேசியிருந்தான்னு வச்சுக்கா நீ விட்டுக்கிட மாட்டேன். நீனால விடுதே பாத்துக்க. எனக்கு கோபப்படுதிய சங்கிக்கு உண்மை தானே சொல்லுதாவ? உண்மை சொல்லுதா? என்ன உண்மை? வாயில வடைச்சுடுத உண்மை. என்ன 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணுதியா? நக்கல் பண்ணலக்கா, நெசத்தை சொல்லுதேன். என்ன நெசம்? போடலங்க நெசம். இன்னைக்கு வந்ததுல இருந்து ஒரு சைஸா ஒரு மார்க் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நிமிஷம் நில்லு. எக்கங்க யாரு எக்கா? உனக்கா? நானா அக்கா? ஐயே சாரி நீலாம்பரி, நானும் பழக்க தோசையில எக்கன்னு எல்லாரையும் கூப்பிட பத்தியா அந்த மாதிரி கூப்பிட்டேன். நீ சின்ன பிள்ளை தானே என்னோட. சாரி நீலாம்பரி. அந்த பையன் இருக்கட்டும். இல்ல இப்படி நீ கனவு கண்டுட்டு நடக்க. ஆனா உன் கனவெல்லாம் காணல் நீரா பீரும்போல இருக்க.
என்ன சொல்லுத சங்கீதா? மாமியார் வீட்ல இல்லையோ? ஆமா, ஊருக்கு போயிருக்கு. அங்க யாருக்கும் உடம்பு சரியில்லையா, அவைய பாத்துட்டு சாயந்தரம் போற வாரம் சொல்லிட்டு போயிருக்கு. அதானே பார்த்தேன். உன் மாமியார் கட்டில்ல ஒய்யாரமா படுத்துக்கிட்டு நல்ல கனவு கண்டுட்டு இருக்கேன்னு பார்த்தேன். உன் மாமியார் வந்து அந்த கட்டில் பக்கத்துல உட்காருவியா நீ? வேற தேவையில்லாம பேசாத, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. நீ உங்க அண்ணன்ட்ட துட்ட வாங்கி உங்க அம்மா பேர்ல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு நல்ல சுகமா நல்ல ஏசில குளுகுளுன்னு வாழலாம்னு நினைக்கேன். ஆனா அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரப்போகுது. நீ சொல்ல பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. எனக்கு ஆப்பு வைக்க ஒரு ஆளா? எனக்கு ஆப்பு வைக்க ஒரே தகுதி, நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். என் மாமியார் மொட்டையால மட்டும்தான் எனக்கு ஆப்பு வைக்க முடியும். அது கூட இப்ப இல்லையே. ஆனா அதுகிட்ட கூட 5 பைசா துட்டு கிடையாது. அது எங்க இருந்து சூப்பர் மார்க்கெட் வைக்கும்? சூப்பர் மார்க்கெட் உங்க மாமியார் மொட்டை வைக்கணும் சொன்னேன். உங்க அண்ணன் துட்டெல்லாம் மாறி கொண்டு உங்க அம்மா பேர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு வச்சுக்கடி ராசாத்தி என் தங்கச்சியே அப்படி உன் கையில குடுப்பான்னு நினைச்சு நீ கனவு கண்டுட்டு இருக்க. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து ஆப்பு வைக்க ஆள் வரப்போதுன்னல்ல. அதான் உங்க அண்ணன் பொண்டாட்டி, அதான் ராதிகாக்கு வயிறு வலி வந்து ஆசிரில சேர்த்திருக்காங்க போல இருக்கு. ஆசிரி கூட்டு ஓடுதாளுவா. இன்னைக்கு எப்படி குழந்தை பிறந்துரும். அவன் என்ன தெரியுமா செய்வான் உங்க அண்ணே? அந்த பிறக்க போற பிள்ளைக்கு பேர்ல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு அவன் பொண்டாட்டி கையில கொடுத்துருவான். என்ன சங்கீதா சொல்லுத? பிள்ளை பிறக்க போதா? நல்ல கனவு கண்டுட்டு உருண்டிட்டு கடை. அவளை ஆசிரி கூட்டு போயாச்சு. எல்லாரும் அல்லோல போட்டுட்டு ஓடுதாளுவா. ஓட்டம் பின்னாலே முன்னாலே மாட்டு. எப்படின்னா கொஞ்ச நேரத்துல உனக்கு மருமகனோ இல்ல மருமகளோ பிறக்க போறாங்க. அப்படியே ஆசையில போய் எட்டி பார்த்துட்டு லட்டு கொடுப்பாங்க, கேக்கு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு போட்டு கையை கழுவிட்டு நல்ல பெரிய துண்டா தருவாங்க. தலையில போட்டுட்டு நீனும் உங்க அம்மையும் வாங்க. நான் பாத்துக்கிட்டேன். லட்டு வாங்கிட்டீங்க இல்ல கேக் வாங்கிட்டீங்க, அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ போயிட்டு வா. வந்து அலறி அடிச்சு நியூஸ் வச்ச நம்பர் என்ன சொல்லணும்? டவுன் பஸ்ல போனா யாரா இருக்கா? பேசாம ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சு போயிருமா? துட்டு வேணா நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி போட்டுக்கிடுவோம். ஏன்டா பஞ்சி, ஆட்டோவும் பிடிக்காண்டா, பஸ்லயும் வேண்டாம், ஃப்ரீயாவே போயிடலாம் 10 நிமிஷத்துல. அட பாவி, எப்படி போவ? அக்கட சூடு. இது எப்படி இருக்கு? சூப்பர். தள்ளி உட்காரு. அலாம் ரைட். ஜில்லு போ. அவ வரலன்னு கிடக்கட்டும். நம்ம ஆஸ்திரி போவா ஜில்லு. என் ஃப்ரெண்ட் ராஜேஷ், அவனு குழந்தை பிறக்க போகுது. நான் போலனே எப்படி? போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் போவோம். சங்கி, வண்டியை காணல சங்கி. யாரு பைக் ஆட்டைய போட்டுருப்பா? நர்சம்மா சொல்லுமாக்கா, என்னாச்சு மக்கா? பிள்ளைக்கு வயிறு வலிக்குன்னு கூட்டு போனா உள்ள டாக்டர் அம்மா பாத்துட்டு இருக்கோம். என்ன மக்கா சொன்னாவா? சிஸ்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்களா? எதுவும் தெரியுமா? சிஸ்டர் என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? பயப்படாதீங்க, பிரசவ வலி தான். டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து எல்லா டீடைலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. எப்ப குழந்தை பிறக்கும் என்ன ஏதுன்னு. சொந்தங்களே, குழந்தை சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. இந்த பிறந்துச்சா என்ன ஏதுங்கத அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்பி சேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.